இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், 6 7 பூண்டு பல், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு 3 பெரிய தக்காளி பழமாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. கூடவே உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தக்காளி பழம் குழைய வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினது சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ தாளிச்சிருவோம். அதுக்கு கடாயில் இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இது தண்ணியாக இருந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதான்.